இங்க ரெண்டு அக்கா தங்கச்சி ஏகாதேசிக்கு விரதம் இருக்கலாமேன்னு மார்க்கெட்ல போய் பழம்னா வாங்கலான்னு போறாங்க. ஆனா இந்த தங்கச்சிக்காரி பழத்தை வாங்குவாளேன்னு பார்த்தா அந்த மார்க்கெட்ல மீன்னா வறுத்துட்டு இருக்காங்க. அதோட வாசனை இவளுக்கு கமகமக்குது. ஆனா இந்த பொண்ணோட அக்காவுக்கு தெரிஞ்சா கத்துவா. இருந்தாலுமே அந்த மீனை சாப்பிட்டு பார்க்கணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கு. அதனால கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த மீனையே வாங்கி சாப்பிட்டுடுறா. யாருக்கு தெரியாம சாப்பிட்டுட்டு அந்த மார்க்கெட்ல பழத்தனா வாங்கிட்டு அவங்க அக்காவை கூட்டிட்டு கோயிலுக்குள்ள போறப்ப கால் தடுக்குது. இந்த பொண்ணு மீன் சாப்பிட்டனால இந்த பொண்ணு மேல மீன் வாடை அடிக்க ஆரம்பிக்குது. நம்ம இப்படின்னா பண்ணிட்டோமேன்னு இந்த பொண்ணு வருத்தப்பட்டு அழுக ஆரம்பிக்கிறா. இந்த பள்ளியா இருக்கிற இந்த பொண்ணும் பக்கத்துல இருக்கிற மரத்து மேல ஏறி உக்காந்துக்குது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு ஆசிரமத்துக்குள்ள ஒரு மாடு வந்துருச்சேன்னு ஒரு சீடை அதை அடிக்க போறப்ப இதனா பாக்குற அந்த குருவும் அங்க வந்து ஒரு வாயில்லா ஜீவனை நீ அடிக்க போறியேன்னு திட்டுறாரு. நீ இனிமே இந்த ஆசிரமத்துக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு அவனை திட்டி அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாரு. அந்த குருவை பழி வாங்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க குடிக்கிற பாயாசத்துல ஒரு விஷம் உள்ள பாம்பை கலந்துடுறான். எல்லாருமே அந்த பாயாசத்தை குடிக்கலான்னு போறாங்க. இவ்வளவு நேரமா இங்க நடந்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த இந்த பள்ளி எல்லாரையுமே காப்பாத்தணுங்கிறதுக்காக அவங்க கண்ணு முன்னாடியே அந்த பாயாசத்துல விழுந்து இறந்துருது. அந்த பள்ளி பாயாசத்துல விழுந்து விஷமா மாறிடுச்சுன்னு யாருமே குடிக்காம ஒரு குழியில ஊத்துறாங்க. அப்பதான் ஒரு விஷம் உள்ள பாம்பு அந்த பாயாசத்துல விழுந்திருக்குங்கிறத நோட் பண்றாங்க. நம்ம எல்லாரையுமே காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்லையேன்னு தன்னோட உயிரை அர்ப்பணிச்சிருக்கு. அதனால இவங்க எல்லாருமே இந்த பள்ளி அடுத்த ஜென்மத்துல மனிதனாதான் பிறக்கணும்னு யாகோனா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து பூஜை பண்ணதுல அந்த பள்ளி மறுபடியும் ஒரு அரசனுக்கு குழந்தையா பிறந்துடுறா.